ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கச் சொல்லி இருக்கிறார்கள் மனிதர்களை. எங்கெங்கே அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க? மொட்டைக்கட்டே இதேன்னு சொல்லலை அவங்க. இடம் பொருள் ஏவல், எங்கெங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கெங்கே தான் அமைதியாக இருக்கணும். எல்லா இடங்களிலும் அமைதியாக இருக்க முடியாது. எங்கே அமைதியாக இருக்கிறது? இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ என் கடையை எடுத்துக்கோங்க. என் கடையை எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத மனிதர்கள் என் ஒர்க் ஷாப்புக்கு வருவாங்க. தேவையில்லாதவற்றை பேசுவார்கள் பல மணி நேரம். அவர்கள்கிட்ட அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். அவங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அப்படி இல்லை இப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுனோம்னா அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட அமைதியாக இருக்கணும். மசூதிகளில் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி ரம்ஜான் டைமில் ஈத்திகாப் கடைசி 10 மௌன விரதம், அங்கே அமைதியாக இருக்கணும். போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்துவதில் கவனம் அதிபயங்கரமாக இருக்க வேண்டும். அங்கே வாய்க்களுக்கு வேலை கிடையாது. அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். எதிரியை வீழ்த்துவதில் எப்படி வீழ்த்த வேண்டும், எந்த முறையில் வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் அதிகமாக ஓட வேண்டும். அங்கே பேச்சுக்கு இடமில்லை. அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் அமைதியாக இருக்க வேண்டும். அதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதை உள்ளே இருந்து பார்த்தாதான் எந்தெந்த இடத்துல அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்கங்கிறது நம்ம தெளிவாக படித்து புரிஞ்சுக்க முடியும். அது மொட்டைக்கட்டே ஒரு வசனத்தில் வரும், அமைதியாக இருங்கள் அப்படின்னு. அது எங்கே அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது. வாயில் கூழாங்கற்களை போட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சில மனிதர்கள்கிட்ட பேசக்கூடாது. அவர்கள் பேசினார்கள்னா நம்ம எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி இடத்துல அவங்கக்கிட்ட நம்ம வாயில் கூழாங்கற்களை போட்டு கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எங்கெங்கே நம்ம